சேலம் தலைமை தபால் நிலையத்தில் ரூபாய் நோட்டுகள் தீர்ந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனால் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அப்பகுதியிலேயே அமர்ந்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், ரூபாய் நோட்டுகள் தீர்ந்ததால பொதுமக்கள் என்ன மாதிரியான இன்னல்களை சந்திச்சுட்டு வராங்க? வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது அந்த ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக இன்று காலை முதல் சேலம் தலைமை தபால் நிலையத்தில் காலை 7 மணிலிருந்தே கூட்டம் ரொம்ப அதிகரிச்சிருந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சுமார் இந்த தபால் நிலையத்திலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் வரையில் ஏராளமான பொதுமக்கள் குமிஞ்சிருந்தாங்க. இந்த நிலையில் பிற்பகல் வரை இங்கே ரூபாய் நோட்டுகள் மாற்றி கொடுக்கப்பட்டது. குறிப்பாக 1000 மற்றும் 500 ரூபாய் தாள்களை மாற்றி அவர்களுக்கு 100 ரூபாய் மற்றும் 50 ரூபாய் தாள்கள் வழங்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் பிற்பகல் 1 மணி அளவில் இன்று கூட்டம் அதிகமாக வந்ததால் இன்று வழங்கப்பட்டிருந்த ரூபாய் நோட்டுகள் தீர்ந்ததால் தற்போது இங்கு மீதம் இருந்த 100க்கும் மேற்பட்டோர் தற்போது இந்த ரூபாய் நோட்டுகளை வாங்குவதற்காக தற்போது காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது காலையில் இருந்து நின்றவர்கள் தற்போது இதுவரை இந்த ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக தங்களுடைய அதாவது பெண்களும் அல்லது கை குழந்தைகளுடன் ஏராளமானோர் தற்போது இந்த தபால் நிலையத்தை காத்திருக்காங்க. தற்போது இங்க இருக்கிற பொதுமக்களிடையே கேட்போம். சார், நீங்க காலையில் 7 நேரமா நின்றுட்டு இருக்கீங்க, இந்த ரூபாய் நோட்டை மாற்றம் என்ன சொல்றாங்க? காலை மணி 10 மணி தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. நான் இன்ன வரையும் எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்போ தான் அமௌண்ட் வந்துன்னு சொல்கிறாங்க. என்னதில்ல உள்ளே கமிஷன் வாங்கி இது பண்ணுறாங்க. நாங்கள் 40,000 கோடி வச்சுருக்கலாம், 40 லட்சம் வச்சுருக்கலாம். வெறும் 4,000 தான் வச்சுருக்கிறோம். இந்த 4,000த்துக்கு இவ்வளோ நேரம் கியூ நின்றுக்கிறோம். அதுக்கு ஒரு மூணு தெரிஞ்சாகணும். எங்களுக்கு அமௌண்ட் கிடைக்குமா கிடைக்காது இன்றைய இது அவ்வளோதான். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க? எவ்வளோ நேரமாக நின்றுட்டு இருக்கீங்க இங்கே? நீங்கள் 2 மணி நேரம் நிற்கிறோம். இங்கே ஏராளமான பொதுமக்களும் பெண்களும் இந்த பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நின்றுட்டு இருக்கவங்க பிற்பகலில் இந்த பணம் தந்ததால் இந்த பணத்தை பெற்றுக்கொண்டு தான் போவேங்கிறது நோக்கத்தோட தற்போது நின்றுட்டு இருக்காங்க. அதாவது இங்கே நபர் ஒருவருக்கு 4,000 ரூபாய் பணம் மாற்றப்படுகிறது. குறிப்பாக அவர்களுடன் அடையாள அட்டையை காண்பித்து வாங்கி செல்லாமல் அறிவித்திருக்காங்க. இந்த நிலையில் காலையிலிருந்து காத்துக்கொண்டு தொடர்ந்து பணத்தை பெற்றுக்கொண்டு தான் செல்ல வேண்டும் என தெரிவிச்சிருக்காங்க. அதே போல அதிகாரிகளிடம் நம்ம இது குறித்து கேட்டதற்கு இந்த பணம் தீண்டு விட்டதால வங்கியிலிருந்து வருவது காலதாமதம் ஏற்பட்டதாக சொல்றாங்க. தற்போது பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக பொதுமக்கள் காவல்துறையுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. அதாவது தற்போது தான் இந்த பணம் வந்துள்ளது. தற்போது பணத்தை பெறுவதற்காக காவல்துறையிடம் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுறையில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தபால் நிலையத்தில் தொடர்ந்து இந்த 5வது நாட்களாகவே நாள் ஒன்றுக்கு சுமார் பார்த்தீங்கன்னாக்கா 1000க்கும் மேற்பட்டோருக்கு இங்க பணங்கள் இங்க மாற்றப்பட்டு வந்துட்டு இருக்கு. ராஜலட்சுமி, ரியாஸ், இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு என்ன விளக்கம் அளிச்சிருக்காங்க? நிச்சயமா ராஜலட்சுமி, அதாவது நான் முன்பே சொன்ன மாதிரி இன்று கூட்டம் அதிகமாக வந்ததால பிற்பகலையே இந்த பணங்கள் இந்த பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் இதனால பணம் வங்கியில் இருந்து வாங்குவதற்கான காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தாங்க. இருந்த போதிலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பகுதியில் பெண்கள், குறிப்பாக சொல்ல போனால் பெண்கள் காலை முதலே இங்கே காத்துட்டு இருக்காங்க. அம்மா, நீங்க சொல்லுங்க, எவ்வளவு நேரம் வயிற்றுக்கு பணத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு? நீங்க பணம் வாங்க வந்திருக்கீங்க, எவ்வளவு நேரமா நின்றுட்டு இருக்கீங்க, பணத்துக்கு என்ன சொல்லிருக்காங்க அதிகாரிங்க? 12:30ல இருந்து நின்று இருக்கிறோம். 5 மணிக்கு வரும், 8 மணி வரையிலும் தரேன்னு சொன்னாங்க. அம்மா நீங்க சொல்லுங்க, எவ்வளவு நேரமா நின்றுட்டு இருக்கீங்க, என்ன சொல்றாங்க அதிகாரிங்க? பணம் தீர்ந்துருச்சு, எடுத்துட்டு வரணும்னு சொல்லி 1 மணி நேரம் நிக்க வச்சிருக்காங்க. இப்ப பணம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க சார். அவ்வளவுதான். இப்ப லைன்ல நம்ம ராஜலட்சுமி, அதாவது பொதுமக்கள் கருத்தை கேட்டிருப்பீங்க. அதாவது பணம் தீர்ந்து விட்டதால மீண்டும் பணம் அப்புறம் வழங்கப்படும் என்று அறிவித்தால பிற்பகலில் இருந்தே இவர்கள் இந்த பகுதியில் காத்துட்டு இருக்காங்க. ராஜலட்சுமி, ரியாஸ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.